வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டோ ரெசிபீஸில் வெயிட் லாஸ் சேலஞ்சோட நெக்ஸ்ட் டே வீடியோ தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து இந்த டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து சில டவுட்ஸ்லாம் கேட்டிருக்கீங்க. இன்டேக் அந்த கேலரிஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஏன் வந்து மெஷர் பண்ணுறது இல்லை, குவான்டிட்டி எவ்வளோ எடுத்துக்கணும், அந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் பிகினிங்லேயே அதெல்லாம் பண்ணால் மோட்டிவேஷன் வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் அப்படின்றதுனால ஒரு 10 days வந்து ஜஸ்ட் குவான்டிட்டியை மட்டும் குறைக்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லாருமே உங்களோட வெயிட்டை வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு நோட் பண்ணி வச்சுருப்பீங்க, இல்லை இன்ச்சஸையும் வந்து நோட் பண்ணி வச்சுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் என்ன வந்து ஹோல் டேக்கு டயட் எடுத்துக்கிறேன், எவ்வளோ கேலரிஸ் மேக்ஸிமம் எடுத்துக்கிறேன் அப்படின்றதையும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, மில்லட்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணுமா, ஒயிட் ரைஸ் எடுத்துக்கூடாதா, வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்லாம். அதெல்லாம் போக போக ஒரு ரெசிபியாக நான் வந்து ஒவ்வொரு டேலையும் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ மார்னிங் வந்து 6:10 ஆகுது. எப்பயும் போல் வந்து ஆம்லா ஜூஸ் தான் எடுத்துக்கிறேன். இது ஏன் ரெண்டு காமிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து என் பையனுக்கு இம்யூனிட்டி டெவலப் பண்ணுறதுக்காக வந்து அவனுக்கு ஒன்றும் எனக்கு ஒன்றும் வந்து எடுத்துக்கிறேன். அதனால தான் 2 காமிக்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து 1 டேக்கான ஆக்டிவிட்டி, டயட் இதெல்லாம் எப்பப்போ எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு டைம் டேபிள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொன்றும் முடிஞ்ச உடனே வந்து அதை வந்து டிக் போட்டுக்கோங்க. ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் பொங்கல் தான் பண்ண போகிறேன். சிகப்பரிசி பொங்கல். இந்த ஆழாக்கில் 2 ஆழாக்கு வந்து நான் சிகப்பரிசி எடுத்துக்கேன். இது வந்து நான் கொஞ்சம் ரவையாக உடச்சி வச்சுப்பேன் எப்பயுமே பொங்கலுக்கு. பருப்பு வந்து கம்மியாக சேர்த்துப்பேன். இதில் நான் அதை ரவையாக உடைச்சதுனால 2 ஆழாக்குக்கு 3/4 கப்பு வந்து நான் பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் எப்பயும் போல் பொங்கல் செய்கிற மாதிரி செஞ்சிடணும். அவ்வளோதான். நான் ரெசிபியை இன்க்ளூட் பண்ணலை. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. அதுவும் மார்னிங்லாம் எடுக்கும்போது நல்ல பெனிஃபிட் இருக்கும். இந்த மாதிரி ரெட் ரைஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு ஆஸ் யூஷுவல் நான் இன்றைக்கி வெளியே வந்துட்டேன் ஒரு 15 minutes வாக்குக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து சிகப்பரிசி பொங்கல் நான் வந்து மேலே நெய், முந்திரி அதெல்லாம் இல்லாமல் அப்படியே எடுத்திருக்கேன். சட்னி மட்டும் எடுத்திருக்கேன். சாம்பார் தொட்டுக்கு எடுத்துக்கல. இதுதான் இன்றைக்கி என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி மெட்டபாலிசம் வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணும். ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால வந்து நமக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் அதெல்லாமும் இருக்காது. டயபெட்டிக் பேஷண்ட்டும் இதை வந்து நல்லா எடுத்துக்கலாம். பொங்கல்ன்றது சாலிடாக இருக்கிறதுனால பசிக்காது. இப்போ எல்லா வேலையுமே முடிச்சுட்டு 11 o'clock வந்து ஸ்நாக்ஸ் டைமில் வந்து நான் வந்து ஜூஸ் தான் எடுத்துக்க போகிறேன். கொட்டையெல்லாம் எதுவுமே வந்து நான் ஃபில்டர் பண்ணல, அப்படியே வந்து குடிச்சிருவேன். அதுவும் அந்த பிளாக் கிரேப்ஸில் இருக்கிற அந்த சீட்ஸ் வந்து ரொம்ப நல்லது. ப்ரிப்பரேஷன், இது குடிக்கிறது, இந்த டைமெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி நம்மளோட டைமுன்னு நல்லா வந்து லெஷராக பண்ணுங்கள். இப்போ லன்ச் ப்ரிப்பரேஷன் யூஸ்வலாக நான் மார்னிங்கே முடிச்சிருவேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க பொரியலில் என்னெல்லாம் போடுறீங்கன்னு. கண்டிப்பாக அந்த கருப்புளுந்து முருங்கை பொடியை சேர்த்துருவேன். அவ்வளோதான். இப்போ நீங்கள் எப்படி வந்து லன்ச் எடுத்துக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. எதையுமே வந்து எடுத்த உடனே ஃபாலோ பண்ணாமல் ஒரு 500 கலோரி கம்மியாக சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. 500லேருந்து 750 கலோரி பேர்ன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ லன்ச் டைம். இன்றைக்கி வந்து நான் சாம்பார் சாதம் பண்ணியிருக்கேன். பீட்ரூட் பொரியல், அதே மாதிரி 2 பொரியல் எப்பயுமே பண்ணிவிடுவேன். இல்லைனா கூட்டு பண்ண முடியல அப்படின்னா அதே வந்து 2 சர்விங்ஸ் எடுத்துப்பேன். இன்றைக்கி நான் ஒரு பாப்படும் வந்து காய்ச்சிருக்கேன். சும்மா பொரிக்கலை, எண்ணெயில் பொரிக்கலை. இப்போ டீ டைமுக்கு நிலக்கடலையும் கிரேப்ஸும் எடுத்துருக்கேன். காஃபி அதே மாதிரி 100 ml கம்மியாக தான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் 3500 ஸ்டெப்ஸ் நடந்தாச்சு. கொஞ்ச நாளைக்கு மட்டும் அந்த மாதிரி ட்ராக் பண்ணி பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போ தான் வந்து இவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் இவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கிறீங்க அப்படின்றதும் தெரியும். ஈவினிங் வேறு இடம், மார்னிங் வேறு இடம், இல்லை வீட்டுக்குள்ளேயே வேறு இடம், அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க போகலாம். இன்றைக்கி டின்னர் வந்து ஒரு சப்பாத்தி, பயறு, பாதாம் அதை எடுக்காததுனால இப்போ எடுத்திருக்கேன். சைட் டிஷ் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஏற்கனவே 2 வேளையுமே ஹெவியாக சாப்பிட்டதுனால. இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோவில் நான் ஒரு ஃபேட் கட்டர் ட்ரிங்க்கை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அந்த பொடியை நீங்கள் கண்டிப்பாக பண்ணி வச்சுக்கோங்க. அது ஈவினிங் தான் குடிக்கணுமா, நைட்டு தான் குடிக்கணுமா அப்படின்ல, எம்டி ஸ்டொமக்கு இல்லைனா வந்து லாஸ்ட்டு மீலுக்கு அப்புறம் குடிச்சிங்கன்னா வந்து எஃபெக்டிவாக இருக்கும். அதனால தான் நான் வந்து அதை நைட் டைம் ஃபேட் கட்டர் ட்ரிங்க் அப்படின்னு போடுறேன். இல்லை நீங்கள் மார்னிங் கூட உங்களுக்கு அது குடிக்க பிடிக்கும், காஃபிலாம் இல்லைனா கூட எனக்கு பரவாயில்ல அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் நம்ம மெட்டபாலிசம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரிங்க்கை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் வந்து ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு
ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்துக்க போகிறது இந்த ஃபேட் கட்டர் ட்ரிங்க். அவ்வளோதான், நம்மளோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 7 சூப்பராக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ.